செம்ம சேஃப். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடோப் ஃபோட்டோஷாப் CS6 அதாவது எல்லா சீரீஸ்லையுமே வந்து ஒரு பர்டிகுலர் எரர் வரும். அது வந்து JPEG ஃபைல்ஸ் அந்த மாதிரி சில ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது சில எரர்ஸ்லாம் வரும். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த எரர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எஸ், ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, டன். இந்த மாதிரி எரர்லாம் நிறைய வரும். லைக் DQT JPEG மேக்கர் அந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரும். ஸோ இந்த எரரை வந்து ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணலாம் நம்ம விண்டோஸ்லேயே ஒரு அப்ளிகேஷனை வச்சு. ஸோ இப்போ வந்து MS பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓகே, MS பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓப்பன் ஃபைல். ஓப்பன் கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷன் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஆர் எல்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதே ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சா? ஓப்பன் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த ட்ரிக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டெம்பரரி இது. ஓகே, பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து வர வீடியோஸில் வந்து நான் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ கைஸ். பை.